தேவ பிள்ளைகளே, இந்த வேலை கர்த்தரோடு நாம் மகிமைப்படுவதாக. நம்ம வேதத்திலிருந்து ஒரு வசனத்துக்குள்ள வாசிப்போம். சங்கீதம் 25:3 உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. ஆமா தேவ பிள்ளைகளே, இந்த வேத வசனத்தில் நம்ம வாசிருக்கோம். உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். நம்ம அநேகருக்கு நன்மை செய்திருக்கலாம், ஆனா அவர்கள் நமக்கு முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுவார்கள். அவர்கள் நமக்கு முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்றதுனால நம்ம அவர்களுக்கு சில காரியங்களை நம்ம செய்யாதபடி அதை நாங்க மறந்து மன்னிக்க கூடிய காரியங்களை செய்யணும். அவர்கள் நமக்கு துரோகம் பண்ணாங்க, அதுக்காக நாமளும் அவர்களுக்கு சரிக்கு சரி செய்வோம் அப்படின்னு நம்ம செய்யாதபடிக்கு, அவர்கள் நமக்கு முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணார்னா அவர்களுக்காக நன்மை செய்யணும். அப்பொழுது நம்ம அவர்களை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், நம்ம கர்த்தர் பட்சத்துல சேர்த்துக் கொள்ளலாம், அவர்களுக்கு நாங்க சாட்சியா இருக்கலாம். நம்ம நன்மை செய்து அந்த தீமையை வெல்லும்படிமாய் நம்ம அந்த இடத்துல நம்மளுடைய காரியங்களை, நம்மளுடைய பேச்சுகளை, நம்மளுடைய நடத்திகளை, ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம வேத வசனத்தோடாக அவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஆமா தேவ பிள்ளைகளே, கேட்கப்பட்ட வசனத்துக்காக நம்ம சிறிய ஜெபத்தை பண்ணி முடிப்போம். ஆமா தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துறாங்க. உண்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுறோலே வெட்கப்பட்டு போவார்களாக என்று வேத சொல்லுது ராஜா. தகப்பனே, யாரையும் நீ வெட்கப்படுத்துகிற இல்ல தேவனே. அவர்கள் முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறார்களா, அவர்களை தகப்பனே மனமாற பண்ணுங்க ஆண்டவரே. அவர்கள் உம்முடைய பக்கம் ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே. உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். துரோகம் பண்ணுறவர்களும் வெட்கப்பட்டு போகாதபடி தகப்பனே அவர்கள் மனமாற பண்ணுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் ஜீவிக்கிற ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமா தேவ பிள்ளைகளே, நீங்களும் ஆண்டவரை நோக்கி பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஆமா தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். ஆமென்.